ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாள் ஒரு விசேஷித்தமான நாளில் தான் நம்ம 80வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இந்த 80வது சுதந்திர தினத்தை கொண்டாட தேவன் பாராட்டிய கிருபை எண்ணி நான் நன்றியோடு துதிக்கிறேன். நமக்கு முன்னால் இருந்த அநேக உண்மையுள்ள மனிதர்கள், தேசத்தின் மேல பற்றுள்ள மனிதர்கள், இராணுவ வீரர்கள் அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேசம் விடுதலை ஆக வேண்டும் என்று தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, முற்றிலுமாய் தன் குடும்ப வாழ்க்கையவே துறந்து தேசத்தின் நலனுக்காக வாழ்ந்து மரித்த காரியங்கள் எல்லாம் நீங்க அநேகர் பார்த்திருப்பீங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள் உண்டு, இராணுவத்துல பணியாற்றின தியாகிகள் உண்டு, அநேகரை நீங்க பார்த்திருப்பீங்க. அடிமைப்பட்டிருந்த ஒரு தேசத்தை என்ன பண்ணாங்க, சத்தியாகிரகம், இந்த வேதத்தின் வழியாகத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காந்தியடிகள் நம்ம தேசத்தந்தை காந்தியடிகள் என்ன பண்ணியிருக்கிறாரு, சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலமா என்ன பண்ணாரு, வெற்றி கண்டார். போரிட்டு வெற்றி அடைய முடியாது, ஆனா அமைதியா நம்ம சத்தமே போடாம சண்டையிடாம அமைதியா உட்கார்ந்தா நிச்சயமா ஜெயம் கிடைக்கும், நிச்சயமா நமக்கு பதில் கிடைக்கும், நிச்சயமா நம்ம ஜெயம் பெறுவோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை மிகுந்த வைராக்கியத்தின் நிமித்தம் அநேக அந்த தேச நலனுக்காக போராடுகிறவர்களுக்கு அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு சென்றது நிமித்தம் தேசம் விடுதலை அடைந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு வேத வசனம் உங்களை பார்த்து அதை தான் சொல்லுகிறது. யோவேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. தேசமே பயப்படாதே என்று உங்களை சொல்றாரு. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் யாரு, இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபை அழைத்து இஸ்ரவேல் என்று பெயரிட வைத்து, இஸ்ரவேல் என்கிற பெயரை வைத்து அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தேசமாகவே மாற்றி விட்டார். இன்றைக்கு அந்த தேசம் இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் இந்திய தேசத்துல வசிக்கிற நம்ம பார்த்து சொல்லுகிறார், தேசத்துல வசிக்கிற நம்ம நடக்கிற காரியங்களை குறித்து பயப்படாதீங்க, நடக்கிற காரியங்களை குறித்து கலங்கி தவிக்காதீங்க. நீங்க பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனிடத்துல ஏற்றவெல்ல தகுந்த விதத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாய், தகுந்த நேரத்துல ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய், எல்லா விதத்திலும் ஜனங்களோடு அன்பு பாராட்டுகிறவர்களாய் நீங்க மாறி என்ன பண்ணணுமா, மகிழ்ந்து களி கூற வேண்டுமா. மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாய் நம்ம மாறும் பொழுது தேசத்துல காணப்படுகிற தீமையான காரியங்கள் எல்லாம் அற்று போகும். தேசத்துல காணப்படுகிற சமாதான குறைச்சல்கள் எல்லாம் மாறும். தேசத்துல நன்மை வராமல் காணப்படுகிற எல்லா காரியங்களும் முற்றிலுமாய் அற்று போகும். நீங்க பண்ண வேண்டியது மகிழ்ந்து, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாய், தேசத்துல காணப்படுகிற காரியத்தை எல்லாம் ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவர்களே மாறும் பொழுது நிச்சயமா தேசம் நல்ல தேசமாய் மாறும். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் நம்ம இந்திய தேசத்தை தேவன் மாற்றி தருவார். அப்படியாய் நம்ம என்ன பண்றோம், நாங்கள்லாம் அப்படிதான், நம்ம எல்லாரும் அப்படியாய் விசுவாசிக்கும் பொழுது, அப்படியாய் நம்ம நினைத்து களி கூறும் பொழுது இந்திய தேசம் அநேக தேசத்திற்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமான தேசமாய், ஒரு செழிப்புள்ள தேசமாய், அநேகருக்கு ஒரு சாட்சி பகிர்கிற ஒரு தேசமாய் மாறும் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. நீங்க என்ன பண்ணணும், பண்ணுகிற வேண்டிய விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஒருபோதும் சோர்ந்து விடாமல் செய்கிறவர்களா இருக்கும் பொழுது, அவருக்குள்ள நீங்க மகிழ்ந்து இருக்கிறவர்களா காணப்படும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய தேசத்துல செய்து நம்ம தேசத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற அப்பா, எங்கள் இந்திய தேசத்தை நாங்கள் நினைக்கிறோம். இந்திய நாட்டுல நாங்களும் அப்பா பிரஜைகளா இருப்பதற்கு நாங்கள் அப்பா மிகவும் பாக்கியமா எண்ணி நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம் சுவாமி. ஏசப்பா, ஒருவேளை அப்பா நாங்கள் தேசத்துல காணப்படுகிற அரசியல் குழப்பங்களின் நிமித்தம், மனிதர்களின் ஸ்திரத்தன்மையற்ற காரியங்களின் நிமித்தம் நாங்கள் கலங்கி தவிக்கிறவர்களை காணப்பட்டாலும், ஆனா அதெல்லாம் உம்மிடத்துல விண்ணப்பமா ஏறெடுக்கும் பொழுது நாங்கள் அப்பா உமக்குள்ள மகிழ்ந்து காணப்படும் பொழுது தேசத்துல காணப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாற்றி தேசத்துல இருக்கிற தீமையை அற்றுப்போக பண்ணி தேசத்துல நன்மையை வருஷிக்க பண்ண இந்த தேவனாய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதையே அப்பா எங்கள் இந்திய தேசத்தின் அப்பா தந்தை அப்படியே செய்தார் என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்படியே நாங்களும் செய்ய அப்பா, நாங்களும் அப்பா தகப்பனை உமக்குள்ள விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாய், அநேக ஜனங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருகிறவர்களை, அநேகருக்கு சத்தியத்தை எடுத்து கூறுகிறவர்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நன்மையை வெளிப்படுத்துகிறவர்களை எங்களை மாற்றும் பொழுது தேசத்துல நன்மை வரும். தேசமா அப்பா நாங்கள் மாத்திரம் தேசமே மகிழ்ந்து களி கூறுவதற்கு அது ஏதுவா இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை எங்களை அப்பா நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you. God bless you.